எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி யார் எல்லாமே தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இருந்தாங்களோ, எதிராக பேசிகிட்டு இருந்தாங்களோ, ஓடிலாம் பேட்டி கொடுத்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் மேலேயும் அவர்களுடைய நிர்வாகிகள் மேலேயும் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி ஓடி பேட்டி கொடுத்தாங்க. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கின உடனேயே யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களாம் அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு சாதாரணமாக பேசுகிற மாதிரியும் அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரிலாம் நடிக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரியும், விஜய் அவர்களை தாக்கி பேசாத மாதிரியும், அப்படியே அதான் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்கங்கிறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் சொல்கிறேனே, எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவரை குற்றவாளியாக பார்த்து அவரை குற்றவாளியாக சித்தரித்து அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் களத்தில் நின்று வேலை செய்கிறாங்கங்கிறத அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களாக இருக்கட்டும், யாருமே பேசுகிறத குறைச்சிட்டாங்க, மக்களை சந்திக்கலை. அந்த கேப்பில் இவங்களுக்கு என்னென்னலாம் தோணுமோ அது எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வன்மத்தை கக்கினாங்க. ஆனால் இப்போ தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் வாய் திறக்க முடியல. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுறதுக்கு அப்புறமா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க. தாவேக்காவோட முதல் வெற்றியாக நேற்று வந்த தீர்ப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக சீமானன் அவர்கள் பேசும்போது சிபிஐ விசாரணை வேணாம், சிபிஐலாம் நாங்கள் மதிக்கிறதே இல்லைங்கிற மாதிரிலாம் பேசினார். நான் நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தேன். நான் அதான் சொல்கிறேன், எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்கிறதுக்கு இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களுக்கு யார் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, யாருனால இந்த பிரச்சனை வந்துச்சு, யாருக்கு இந்த பிரச்சனை, யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு முக்கியமாக காரணமாக இருந்துட்டுருக்காங்களோ, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துமே பிரச்சனை உருவாக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2000